கிரீக் மித்தாலஜியில் ஜூவிஸ் தான் கிங் ஆஃப் காட்ஸ். அவரை கல்யாணம் பண்ணதால ஹெரா குவீன் ஆஃப் காட்ஸாக ஆகுறாங்க. ஆனால் அந்த குவீன் அப்படிங்கிற பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எஸ்பெஷலி ஜூவிஸ்க்கு பல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருக்கும். அது எல்லாமே அவங்க பவருக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக பார்த்தாங்க. ஆனால் ஜூவிஸ் ஸ்ட்ராங்கான பர்சன் ஆச்சு, அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால அவங்க கோவம் எல்லாத்தையுமே அவங்களோட லவ்வர்ஸ், வைஃப்ஸ் இல்லைன்னா அந்த வைஃப்ஸோட குழந்தைங்க அவங்க கிட்ட தான் காமிப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டோட அஃபேர்ல இருக்கிறது யாரா இருந்தாலும் சரி, கடவுளோ இல்லை ஒரு மனுஷனோ, அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கிலே கிடையாது. அவங்க லைனை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பனிஷ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வேணால் போவாங்க. எல்லாருமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹெராவை அஃபெண்ட் பண்ணிடவே கூடாது, அவங்களோட பனிஷ்மெண்ட் வலையில் சிக்கிடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பவரை தான் ஹெரா அவங்களுக்கு உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணாங்க? பொறாமைனாலையா? அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு பர்சன்ட்டை போகிறாங்கங்கிற பொறாமைனாலையா? கிடையாது. அவங்களோட பவரை நிலைநாட்டுறதுக்காகவும் அவங்க மேரேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இதெல்லாம் பண்ணாங்க அவங்க. அதனால தான் இன்னைக்கும் கிரீஸில் ஹெராவை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பல டெம்பிள்ஸ், ப்ரொடெக்டர் ஆஃப் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்னு பல உமனால அப்ரிஷியேட் பண்ணுற காடாக இன்னைக்கும் பவரை மெயின்டைன் பண்ணுறாங்க.